நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனையிலே தலையிட்டு இதை பாதுகாக்க அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி அமைச்சு 8 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரே ஒரு வெட்லேண்டை கூட நோட்டிஃபை பண்ணல. தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு, அபவ் 5 ஏக்கர் பரப்பளவில். அதாவது 5 ஏக்கருக்கு மேல உள்ள பரப்பளவில் உள்ள ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்களை வரையறை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னத்தை கூட நோட்டிஃபை பண்ணல. அவங்க வேலையை செய்யல. ஏன் பள்ளிக்கரணை செய்யலன்னா வேண்டுமென்றே செய்யல. ஏன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றால் அப்போதுதான் கட்டுமானங்கள் அங்க கட்டலாம். இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இருக்கிற சதுப்பு நிலத்தை அழிக்கணும். சென்னையில் ஏற்கனவே 250 ஏரியில் அழிச்சிட்டாங்க. ஏரி முகப்பேர் ஏரி திட்டம், நேரு ஸ்டேடியம் ஏரியில கட்டினாங்க, வல்லூர் கோட்டம் ஏரியில கட்டினாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டினாங்க. இப்படி 250 ஏரியில ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. இனியும் அழிக்கக்கூடாது, சதுப்பு நிலத்தை அழிக்கக்கூடாது. மிகப்பெரிய ஒரு வரம் இது. அதனால இதை பாதுகாக்க உடனடியாக தமிழக அரசு நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணி நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸை பின்பற்றணும். நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அங்க குப்பையை கொட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு 5000 டன் குப்பைகள் தினம் அங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கழிவு நீர், திடக்கழிவு, ரா சூவேஜ் அதுல விட்டுட்டு இருக்கிறாங்க. நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இது எதுவுமே செய்ய முடியாது. அங்க பில்டிங் உள்ள எதுவும் கட்ட முடியாது. அதை சென்னையில் நினைச்சுப்பா, சென்னைக்கு நடுவுல ஒரு பகுதி, அவ்வளோ பெரிய பகுதியை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அதை விட்டு சென்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அது. அதனால இது அரசு உடனடியாக அதை செய்ய வேண்டும். அதை செய்கின்ற வரையில் நாங்கள் பல வகை போராட்டங்களை நாங்கள் செய்வோம். முதல் கட்டமா கையெழுத்து இயக்கம், அடுத்தது போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டம், சட்டமன்றத்துக்குள்ள எல்லாமே அத்துணை வகையிலையும் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எப்படியாவது அதை பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய நோக்கம். இதற்கு இப்ப இருக்கின்ற இளையோர்கள், ஜென்சி அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் நீங்க குரல் கொடுங்க. ஏன்னா அது உங்களுடைய சொத்து, வருங்கால சந்ததியினருடைய சொத்து. அது அங்க இல்லனா சென்னையில மிகப்பெரிய வெள்ளம், உயிர் சேதம், பொருள் சேதம், எல்லாம் சேதம் வரும். அதனால இதை மனதில் வைத்து தமிழக அரசு உடனடியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிபிகேஷன் கைட்லைன் செய்து அதை பாதுகாப்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக நான் வைக்கின்றோம். இல்ல அதெல்லாம் இரிகேஷன் ஸ்கீம்ஸ். நான் அரசுக்கு பரிந்துரை கொடுத்தது நீர் பாசன திட்டங்கள். இது நம்முடைய சென்னை பிரச்சனை. இது சதுப்பு நிலம். இது பாதுகாத்தா தான் சென்னை வடிகாலா பயன்படுத்தும். அக்விஃபயர் எல்லாமே இருக்கும். இதுல அர்பன் பிளானிங்ல வரும். ஏன்னா இதுல சிஎம்டிஏல பிளான் 1 கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 இது வேண்டுமென்றே இதுல பிளான் 3 அதாவது பிளான் 2ல கொண்டு வரல. பிளான் 2ல கொண்டு வந்தாங்கன்னா இது நோட்டிஃபை பண்ணணும். பெரிய சதி 5 ஆண்டு காலம், கடந்த 5 ஆண்டு காலம் பெரிய சதி நடந்திருக்கு. அதான் இந்த பிரிகேடுக்கு 2000 கோடி கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில். தமிழ்நாடு எல்காட் எலக்ட்ரானிக் சிட்டி சதுப்பு நிலத்தில் தான் இருக்கு. ஆக இருக்கிறது கொஞ்சம் நஞ்சத்தை நம்ம பாதுகாத்தாதான் நம்ம சென்னையில நாளைக்கு வாழ முடியும், உயிர் வாழ முடியும். அதற்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முக்கியமா அவசியமானது. நன்றி.